ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. 2025க்கு அப்புறமா ஒரு 2 months vlog வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு 2024 vlogs வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கடைசியாக 2 வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு 2 வீடியோ தான், அதுக்கப்புறம் திரும்பி போயிடலாம். இந்த வீடியோ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நவம்பர் 10th கொளத்தூரில் இருக்க கேடிவிஆர் சினிமாஸ்க்கு தான் வந்து போயிருந்தோம் அமரன் மூவி பார்க்குறதுக்காக. ரிலீஸ் ஆன டைமில் வந்து போக முடியல, வெண்பா குட்டி இருக்கிறதுனால. இப்போ வந்து வெண்பா அண்ட் பிரணி குட்டி 2 பேரையும் வந்து சேர்ந்து விளையாடுறதுக்கு விட்டுட்டு நாங்கள் வந்து அமரனுக்கு வந்தாச்சு. வெண்பா குட்டி பிறந்ததுக்கு அப்புறமா எங்களோட மூவி டைம் வந்து ரொம்பவே ரேர் ஆகிடுச்சு. எந்த மூவி வந்தாலும் வந்து முன்னாடிலாம் தேட்டருக்கு போவோம், பட் இப்போ வந்து வெண்பா குட்டி இருக்கிறதுனால விட்டுட்டும் போக முடியாது. இங்கே ஊரில் இருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டைமில் போகணும்னு தோணுச்சுன்னா விட்டுட்டு போயிருக்கோம். அதுவுமே வந்து ரொம்ப ரேர் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து தேட்டருக்கு வந்த ஃபீல் இருந்துச்சு. எங்கள் கூட வந்து அத்தையும் வந்திருந்தாங்க. அத்தையுமே வந்து மூவிக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. அத்தையும் மாமாவும் வந்து 2 பேர்த்தையும் அனுப்பலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருந்தது. பட் ஃபைனலாக பிளான் மாதிரி இப்படி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அத்தையும் எங்கள் கூட சேர்ந்து இப்போ வந்து மூவிக்கு வந்தாச்சு. மூவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. மூவி வந்து சூப்பராக இருந்தது. முன்னாடியே வந்து 2 வளகாப்பு வந்து பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பேபி குட்டி வந்து வந்தாச்சு தீபாவளி அன்றைக்கி. அடுத்த நாள் அது வந்து தீபாவளி விளாக்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போது நெக்ஸ்ட் பேபிக்கு தான் வந்து நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் எப்போது அப்படின்ட்டு. இது வந்து நவம்பர் 10th அன்றைக்கி நாங்கள் மூவி போயிருந்தோம். நவம்பர் 11th அன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயாச்சு. ஆக்சுவலி நவம்பர் 10 தான் வந்து டேட் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் வரைக்குமே வந்து பெயின் வராததுனால நவம்பர் 11th வந்து போய் அட்மிட் ஆயாச்சு. அடுத்து பெயின் வர்றதுக்கான ப்ராசஸ் என்னவோ அதெல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா 1 டே வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு ரூமுக்கு வந்து அதுக்கப்புறம் இருக்க ரெகுலர் செக்கப்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சது. எல்லாமே நார்மலாக இருக்கிறதுனால அடுத்து டெலிவரிக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பேபியோட ஹார்ட் பீட் எல்லாமே செக் பண்ணாங்க, எல்லாமே நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பெயின் வைக்கிறதுக்கு அந்த சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான டேப்லெட் வந்து வச்சாங்க. டேப்லெட் வந்து வைக்கும் போது அந்த சர்விக்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த டேப்லெட் அதுவாகவே கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வச்சுருந்தாங்க. அது ஈவினிங் வரைக்குமே அது வந்து கொஞ்சம் பெயின் அப்படியே விட்டு வந்துகிட்டே இருந்தது. பெயின் வர ஆரம்பித்தோடனே எங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருந்தது. ஓகே, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருந்தது. பட் ஈவினிங் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட் விழுந்ததுக்கப்புறமே ஒரு சர்விக்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஓப்பன் ஆகிருந்தது. பட் பெயின் வந்து ரொம்ப அப்பப்போ வந்து கொஞ்சம் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தது. பட் ஈவினிங் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 6 o'clock அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெயின் வந்து அப்படியே லைட்டாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. பெயினே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 o'clock போல் அட்மிட் ஆன அன்றைக்கி நைட்டு 10 o'clock போல் வந்துட்டு பெயின் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இன்ஜெக்ஷன் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேஸ் வந்து கொடுத்தாங்க. அதுலேயுமே வந்து பெயின் வரல. நாங்கள் எல்லாமே வந்து வீட்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறமே வந்து செகண்ட் டோஸ் கொடுத்துமே வந்து பெயின் வரல. இது வந்து நெக்ஸ்ட் டே நவம்பர் 12th அன்றைக்கி காலையில் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் இருந்தப்போ வந்து கால் பண்ணாங்க. நாங்கள் வந்து திரும்பி கிளம்பி ஹாஸ்பிட்டல் வரும்போது வந்துட்டு இல்லை சர்விக் கொஞ்சம் லைட்டாக ஒரு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கு, ஸோ நார்மல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நார்மல் வார்டுக்கெலாம் போயிட்டு பனிக்கூடலாம் அவங்களே உடச்சி விட்டு ட்ரை பண்ணாங்க. நார்மலுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ரொம்ப ஈகராக வந்து பேபி இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி வார்டுக்கு வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சடனாக வந்து டாக்டர் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேபி வந்து உள்ள மோஷன் போயிட்டாங்க, இனிமேல் வந்து வெயிட் பண்ண வேண்டாம், ஸோ சர்ஜரி வந்து உடனே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 12 அன்றைக்கி ஒரு 9:30 சம்திங் டைம் வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ 9 o'clock மேலேயே வந்துட்டு சர்ஜரிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக சர்ஜரிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி சர்ஜரிக்கு போயாச்சு. சர்ஜரிக்கு போனதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் டாக்டர் வந்து உள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அந்த சடனாக சர்ஜரின்னு டிசைட் பண்ணதுனால உள்ளே எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே எடுத்தது. எல்லாருமே வந்து ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சாச்சு. அம்மாயி, மாமா, அப்பா, அம்மா, அத்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப ஈகராக பேபி எப்போ கொடுப்பாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மோகன்லாம் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடியே போயிட்டு விட்டா தேட்டருக்குள்ளேயே போயிடுவாங்க போல், அவ்வளோ ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வாட்டி நர்ஸ் வந்து டோர் ஓப்பன் பண்ணும் போதும் பேபி தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே
டக்குன்னு எழுந்திரிச்சு அப்படியே போனோம். அங்கே இருந்தவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள் இன்னும் டைம் ஆகும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பேபி பிறந்தாச்சு அப்படின்னு வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் பேபி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆர்வமாக இருந்தது. பட் இவங்க வந்து உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து மோகனை மட்டும் உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டு பேபியை காமிச்சாங்க. பேபியை காமிச்சதுக்கு அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. அவங்க எல்லாமே க்ளீன் பண்ணி பேபி எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கொடுத்தாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்க தான் செஞ்சுது. எல்லாருக்குமே வந்து பேபி எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் முன்னாடி நின்று அந்த டோர் எப்போ ஓப்பன் ஆகும்னு எல்லாருக்குமே வந்து அந்த டோர்லேயே தான் ஃபோக்கஸில் இருந்தது. மோகன் உள்ளே போயிட்டு வெளில வரும்போது ஃபேஸ்லேயே செம எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. பேபியை வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. பேபி வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அழுகவே இல்லை, ஜாலியாக அவன் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நல்லா முழிச்சிட்டு படுத்திருக்கான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பேபி பறந்துருச்சுன்னு சொன்னதுமே எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுது பார்க்கணுன்னு சொல்லிட்டு. இப்போ மோகன் வந்து பேபி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு எப்போ கையில் கொடுப்பீங்கிற மாதிரி ஆச்சு. மோகன் வந்து பேபியை பார்த்துட்டு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு நர்ஸ் வந்துட்டு உள்ளேருந்து வெளில வந்தாங்க. பேபி தான் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமாக எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். அவங்களே வந்து சிரிச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்தளவுக்கு ஃபைனலாக வந்து பேபியை டாக்டர் கொடுக்குற டைம் வந்து வந்தாச்சு. ரொம்ப ஆசையாக வந்து எல்லாருமே அப்படியே டக்குன்னு போய் நார்மலாக மற்ற டெலிவரி டைமில் இவ்வளோ பேர் வந்து இருந்து பார்த்ததே இல்லை. இப்போ நாங்களே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 பேர்கிட்ட இருந்தோம். வந்து பேபி குட்டியை வந்து கொடுத்து பார்த்தாச்சு. அவன் வந்து கியூவாக முடிச்சு எல்லாத்தையும் யார் யார் இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு தெரியாட்டியும் கூட என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தான். கண்ணு சிமிட்டவே இல்லை, அப்படியே எல்லாரையும் சுற்றி அப்படியே சூப்பராக பார்த்துக்கிட்டே இருந்தான். பேபியை மட்டும் வந்து எங்ககிட்ட ரூமுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஜிவி வந்து ஒரு 1/2 hourக்கு அப்புறமா தான் ரூமுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அப்படியே அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே ஒரு 5 days வந்து ஹாஸ்பிட்டலில் போச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து இப்போ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. மம்மி பேபி 2 பேருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க. பேபி டெலிவரி ஆகி வீட்டுக்கு வர வரைக்குமே வந்து ஃபுல்லாக நாங்களும் லீவ் போட்டுட்டு இங்கே வீட்டில் தான் இருந்தோம். எல்லாருமே வந்து பேபி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நாங்களும் பெங்களூர் போயாச்சு. இப்போ வந்து அங்கே கட் பண்ணி டைரெக்டாக vlog வந்து பேபியோட நேமிங் செரிமனியில் வந்து கண்டினியூ ஆகுது. எக்ஸாக்டாக வந்து ஒரு 1 month முடிஞ்சு கொஞ்சம் டேஸ் ஆச்சு. பட் தமிழ் மாத கணக்குப்படி வந்து 3 மாதம்னு சொல்லுவாங்க. கணக்குக்கு 3 மாதம் ஆகும்போது வந்துட்டு 3வது மாதம் தான் வந்து பேர் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து இன்னைக்கு. ரொம்ப சிம்பிளாக வந்து எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க வேலாயுத சாமி மலையில் வந்து நடக்க போகுது. முருகன் கோவிலில் மேலே வந்து முருகன் தான் இருக்காங்க. வெண்பா குட்டிக்குமே வந்து இதே கோவிலில் தான் பேர் வச்சோம். ஜிவி அண்ட் மோகன் 2 பேருமே வந்து இந்த கோவிலில் தான் இந்த பொண்ணு மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுற அந்த இது வந்து இந்த கோவிலில் தான் நடந்துச்சு. ஸோ சென்டிமெண்டலாக வந்து பேபிக்குமே வந்து இங்கேயே பேர் வச்சிடலாம் அப்படின்னு இந்த கோவிலுக்கே வந்து டிசைட் பண்ணி வந்தாச்சு. 2 பேபி வந்து பிறந்திருந்தது, கிருத்தி பேபி அண்டு ஜிவி பேபி. 2 குட்டி பேபிஸ்க்குமே வந்துட்டு இந்த கோவிலில் ஒன்றா ஒரே டைமில் தான் வந்து பேர் வைக்க போகிறோம். மார்னிங் 9:30 to 10:30 தான் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த டைமுக்குள்ளே பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. பூஜைக்கு திங்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி நாள் ஈவினிங்கே வந்து கொடுத்தாச்சு. பொங்கலுக்கான திங்ஸு, பூஜைக்கான திங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. மார்னிங் எல்லாருமே வந்து நேரமாக கிளம்பி வந்தாச்சு. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவோட ரொம்ப சூப்பராக வந்து சிம்பிளாக ஃபங்க்ஷன் வந்து நடந்தது. எல்லாருமே வந்து முன்னாடியே வந்தாச்சு. ஃபுட்டுமே வந்து இங்கேயே டைரெக்டாக கொண்டு வந்தாச்சு ஹோட்டல்லேருந்து. மோகன், ஜிவி, குட்டி பேபி இவங்க எல்லாருமே வந்துட்டு டார்க் பர்பிள் கலர் நல்ல வயலட் கலரில் வந்துட்டு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இன்னொரு பேபி குட்டி கிருத்தி அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு க்ரீன் கலர் ட்ரெஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு பேபி வந்துட்டு வயலட் கலர் ட்ரெஸ், இன்னொரு பேபி வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ். 2 பேருமே வந்து வேஷ்டி ஷர்ட் தான் வந்து போட்டிருந்தாங்க. சூப்பராக 2 பேபிஸுமே வந்து ரெடியாகி கோவிலுக்கு டைமுக்கு வந்தாச்சு. வெண்பா குட்டி வந்து 2 பேபிக்குமே மேட்ச் பண்ணுற மாதிரி பர்பிள் கலர் டாப்பு, க்ரீன் கலர் ஸ்கர்ட்டுன்னு சொல்லிட்டு 2 பேபிஸ் கூடவும் மேட்ச் பண்ணி ட்ரெஸ் போட்டிருந்தா. ஆக்சுவலி இது வந்துட்டு ஆனுவல் டேயோட ட்ரெஸ். வெண்பா குட்டிக்கு வந்து ரீசெண்டாக ஆனுவல் டே நடந்தது. ஆனுவல் டேயில் அந்த டான்ஸ்க்காக கொடுத்துருந்த ட்ரெஸ் தான் இது. அதுவே நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. 2 பேருக்காகவும் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக.
தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து கிருத்தி பேபி பிறந்தாங்க. அது வந்து பாய் பேபி அப்படிங்கிறது அன்றைக்கே நான் வந்து விலாகில் சொல்லிட்டேன். ஜீவிக்கு என்ன பேபி அப்படிங்கிறதையும் வந்து நேம் சொல்லும் போதே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். நேம் வந்து நான் உங்களுக்கு அப்படியே இதில் வந்து சொல்கிறேன். வெண்பா நேமிங் செரிமனி வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. 2 பேபிஸோட நேமும் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. நேம் வந்து நல்லா இருக்காங்கிறத சொல்லுங்கள். கோகுல் கிருத்தி அவங்களோட பேபி நேம் வந்துட்டு ரிதுன். ஜீவி அண்ட் மோகன் பேபி நேம் வந்துட்டு சேயோன். ஃபங்க்ஷனில் சூப்பராக முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு சேயோன் குட்டியை அவங்க வீட்டில் வந்து விட்டுட்டு இப்போ திரும்பி வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம். கோபியில் வந்துட்டு இந்த வயல் வந்து நிறையா இடத்துல நட்டிருப்பாங்க, நாற்று நட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து சன்செட் வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே ஜாலியாக அன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. இந்த விலாகையும் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.